ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். 4த் டே சைனால எங்களோட இது வந்து டிஸ்னிலேண்ட் போனோம். டிஸ்னிலேண்ட் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. இது வந்து நைட்டு ஈவினிங் வந்து ஒன் டே ஃபுல்லாக ரைடு எல்லாம் எல்லாம் விளையாடிட்டு நைட் வந்து 8:00 வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முதல்ல பார்க்க முடியுமான்னு என்னன்னு தெரியல. கடைசியில் எங்கள் கைடு வந்து பார்த்துட்டே வந்துடுங்க, 8:00 மேலே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டாரு. ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சிங்க. நான் வந்து இது அமெரிக்காலேயும் பார்த்துருக்கேன் டிஸ்னிலேண்டில். அங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே வந்து ரொம்ப நல்லா அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ரேஷர் ஒர்க்கு, பட்டாசு, ஒரு 8ல் ஆரம்பித்து ஒரு ½ அன் ஹவர் கண்டினியூஸாக ஒரு ஸ்டோரி மாதிரி அதை அப்படியே பில்டப் பண்ணி அதுலேயே அந்த இது சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நீங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக பிரத்யேகமாக எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நான் அனுபவித்ததை எல்லோரும் அனுபவிக்கணும் இல்லைங்களா? நான் எல்லாருக்குமே சைனாக்கு போக முடியுமான்னு தெரியல. அதனால் சைனாக்கு போகாதவங்க கூட இந்த டிஸ்னிலேண்டை இது பார்க்குறப்பயே நீங்கள் போயிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசில் வரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் இந்த வீடியோவே போட்டுட்ருக்குறேன். இதை பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் பாருங்கள், அப்படியே ஒரு கேரக்டர்லாம் வரும். அந்த டிஸ்னிலேண்ட் அந்த இதில் ஒரு கேரக்டர்லாம் வந்து அது அப்படியே ஒரு ஃப்ளோவாக ஒரு கதை மாதிரி அது போயிட்டே இருந்துச்சு. கலர் பாருங்கள், ஃப்ளாரசன்ட் கலரு, ப்ளூ கலரு, ரெட் கலராக அப்பப்போ அப்படி அதாவது மாறுறதும் அப்படியே பார்க்கவே கண்ணு 2 பத்தாதுங்கிற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து முதல்ல எடுத்தோடனே இதை டிஸ்னிலேண்டில் பார்த்தோமானா இல்லை நைட்டு தான் பார்த்தோம். மொத்த ரைடு வந்து நிறைய ரைடு. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல் டேயில் வந்து 8 ரைடு பண்ணோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து என் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான். அவர் வந்து ரைட் போகணுன்னாரு. நானும் என் சிஸ்டர் வேண்டாம் நாங்கள் உட்காந்துடுறோன்னா கூட விடவே இல்லை, பிடிச்சி இழுத்துட்டு போனார். முதல்ல போனது இந்த ரைடு தான். இந்த ரைடு வந்து அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ரைடுக்கு போயிட்டு வந்தோடனே பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து அதில் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ரைடு வந்து பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரைடில் நான் உட்காந்து போவேனான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவர் போகலான்னு சொல்லிட்டு 4 பேரும், நானும், என் ஹஸ்பண்டு, என் தங்கச்சி ஹஸ்பண்டு, தங்கச்சி எல்லாருமே போனோம். இதுதான் டிஸ்னிலேண்டோட என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அங்கங்கே பார்க்கவே அழகுனா அழகு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. மழை வேறு கொட்டுன்னு கொட்டிடுச்சு அன்றைக்கி. அதனால் எல்லாம் ரெயின் கோட்டு போட்டுக்கிட்டு இது கொடை வச்சுக்கிட்டு தான் அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஜாக்கெட் போட்டுட்டு இருந்ததுனால அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அதையே தலையில் வந்து கேப் போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து இந்த இது ட்ரெயின் ரைட் போனோம். அப்புறமே வந்து அந்த ட்ரெயின் ரைடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சும்மா சாதாரணமாக இல்லை, ஜிக்ஸாக்கெல்லாம் போய் வந்தோம். அப்புறம் இந்த கரீபியன் அப்படின்னு சொல்லிட்டு கரீபியன் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ க்யூங்க. ஒன்னொன்றுக்கும் 1 ஹவர் க்யூவில் நிற்கணும். அப்போ தான் நாங்கள் போய் அந்த ரைடை அடிக்க முடியும். அந்த மாதிரி ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமே வந்து ஸ்டார் வார்ஸ்னு ஒரு ரைடு. அதில் என்னென்னா நம்ம போய் சும்மா ஒரு சேரில் தான் உட்காருவோம். 3D அப்படியே நம்ம வந்து சும்மா 7 ஒண்டர்ஸையும் அப்படியே பார்க்குற மாதிரி. அதுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ அலௌடு கிடையாது. அதனால் எடுக்க முடியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், நான் வந்து அப்படியே பார்க்குறப்பயே எடுத்தேன், நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு. அது அவ்வளோ நல்லா இருந்தது நைட்டு எஃபெக்டில். அதுக்கப்புறமே அங்கே முடித்த உடனே வெளியே வந்தோடனே அங்கே ஒரு பெரிய கடை டிஸ்னிலேண்டில். அந்த கடையில் வந்து மிக்கி மவுஸு, டொனால்ட் டக்கு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எடுத்து அவங்கவுங்க போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டு கூட அதை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சின்ன குழந்தைங்க மாதிரி ஆகிட்டோம். டிஸ்னிலேண்ட் வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா பெரியவங்க நாங்களே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். என் தங்கச்சி பாருங்கள் கேப் போட்டு. இவர் தான் என்னோடய கைடு. அவர் பாண்டான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சுக்கிட்டே திரிவார். ஏன்னா அப்போ தான் தெரியும் இல்லைங்களா அந்த கூட்டத்தில், அதுக்காக. தேங்க்யூ.